Hi friends, welcome to my channel. வீடியோ வந்துட்டு எதுக்காக போஸ்ட் பண்ண போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த யூடியூப் சேனல் வந்துட்டு நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்றத பற்றி தான் நான் இங்கே பேச வந்திருக்கேன் இன்றைக்கி. என்னென்னா, நான் வந்து 5 monthsக்கு முன்னாடி வந்து நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணது. அப்போ தான் நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணவே ஆரம்பித்தேன். 5 monthsக்கு முன்னாடி சும்மா விளையாட்டுத்தனமாக அதை பற்றி ஒன்றுமே எனக்கு தெரியாதுங்க. அப்போ வந்துட்டு ஒரே ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணேன். அது என்ன வீடியோனா, எங்கள் வீட்டிலேருந்து தோட்டத்துக்கு போகிற வழியை மட்டும் சும்மா எடுத்து போட்டிருந்தேன். அந்த வெயிலில் எல்லாமே கருகியிருந்தது, புல்லெல்லாம் ரொம்பவுமே கருகியிருந்தது. அந்த வியூவை மட்டும் நான் வந்து எடுத்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து எனக்கு ப்ராப்பராக எப்படி அப்லோட் பண்ணணும், வீடியோ வந்துட்டு எப்படி யூடியூப்பில் அப்லோட் பண்ணணும், அப்புறம் அதுக்கு டிஸ்கிரிப்ஷன்லாம் எப்படி தரணும், தம்ப்நெயில் எப்படி தரணும், அதெல்லாம் ஒன்றுமே தெரியாமல் தான் நான் வந்துட்டு யூடியூப் சேனலில் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணேன். இப்போ வரையும் எனக்கு அந்தளவுக்குலாம் ஒன்றும் தெரில. கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு நான் வந்துட்டு வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து சரி குக்கிங் வீடியோ போடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் நானே ஒரு சோம்பேறி, குக்கிங் பண்ணுறதுக்குன்னா ரொம்ப சோம்பேறித்தனப்படுவேன். அப்போ வந்துட்டு குக்கிங் இப்போ வீடியோ போஸ்ட் பண்ணேன். ஆனால் எனக்கு வந்து அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இருக்குல்ல. குக்கிங் வீடியோ எடுக்க வந்து எனக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. எனக்கு வந்துட்டு டெய்லி விலாக்ஸு, அப்புறம் இந்த மாதிரி நேச்சர் ஃபோட்டோ எடுக்கிறது, காடு சைடு ஃபோட்டோ எடுக்கிறது, அந்த மாதிரி வீடியோ எடுக்க தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்துட்டு இனிமேல் இன்னும் கொஞ்ச நாளில் வந்துட்டு அந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு என்ன வீடியோ என்னால் முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் வீடியோ வந்துட்டு போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு வீடியோ இப்போது யூடியூப் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, வீடியோ எப்படி அப்லோட் பண்ணணும், எந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன், தம்ப்நெயில் எந்த மாதிரி போடணும் அப்படின்றத வந்துட்டு கற்றுக்கிட்டு வந்துட்டு வீடியோ போடுங்க. நானும் அதை பற்றி வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்தை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அப்புறம் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கு ப்ராப்பரான நேம் கொடுக்கணுங்க. அது வந்துட்டு கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, மைண்டில் என்ன நேம் செட் பண்ணியிருக்கீங்களோ அதை யோசித்து ஒரு டைமுக்கு 2 டைம் யோசிச்சுட்டு அப்புறமா கொடுங்க. நான்லாம் ஒரு 3 டைம் நேம் சேஞ்ச் பண்ணிட்டேங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா நேம்னால தான் நம்ம வந்து ரீச் ஆக முடியும். என்னோடய ஃப்ரெண்டு வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க, இது நேம் கரெக்டாக வைங்க, அப்போ மட்டும்தான் உங்களோட சேனல் வந்து ரீச் ஆகும் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்துட்டு சொன்னாங்க. அந்த ஐடியா மட்டும் எனக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ நேம் கரெக்டாக வைங்க. அப்புறமா கரெக்டான ஒரு லோகோ சூஸ் பண்ணி உங்களோட சேனலுக்கு வைங்க. லோகோ வந்துட்டு கேன்வா அப்படின்ற ஒரு ஆப்பில் இருந்து தான் நான் வந்து லோகோ எடுத்து வச்சேன். அதில் நிறையா லோகோஸ் இருக்குது. நேச்சர் பற்றி எல்லாம் நீங்கள் சர்ச் பண்ணாவே வரும். அந்த மாதிரி லோகோ வந்துட்டு கரெக்டாக ப்ராப்பராக செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து செட் பண்ணி வைங்க. அதனாலையும் சில சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நமக்கு கிடைப்பாங்க. யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறவங்க எந்த காரணத்தை கொண்டும் ஸ்டாப் பண்ணாதீங்க. ஏன்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு வீடியோவில் வந்து ரீச் கண்டிப்பாக போகும். அந்த சமயத்தில் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு நமக்கு கிடைப்பாங்க. ஸோ யாருமே வீடியோ போஸ்ட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து வியூஸ் போகல, வாட்ச் ஹவர்ஸ் இன்னும் வரல அப்படின்ற மாதிரி டவுன் ஆகாதீங்க. நான் வந்து ப்ராப்பராக வீடியோஸ் அப்லோட் பண்ண ஆரம்பித்து ஒரு 1.5 months ஆகுது, அவ்வளோதான். 300 வந்து ரீச் ஆகிருக்கு. நான் வந்து சுத்தமாக நினச்சி கூட பார்க்கல 300 வந்துட்டு வரும்னு சொல்லிட்டு. வீடியோ போஸ்ட் பண்ணிவிட்டு வியூஸ் போகலன்னு வந்து ஃபீலே பண்ணாதீங்க. நம்ம கண்டிப்பாக வியூஸ் போகும். நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவையும் எல்லாருமே பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. அவங்களுக்கு பிடிச்சிருந்தா பார்ப்பாங்க. இப்போ நம்மளே ஒரு ஆடியன்ஸாக இருந்தால் நமக்கு பிடிச்சா மட்டும்தானே நம்ம பார்ப்போம். அதை மாதிரி தான் எல்லாருமே. ஸோ யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. ஓகே, எனக்கு தெரிஞ்ச யூடியூப் ஐடியாஸை வந்துட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல்.